அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 894வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த குழந்தை கொலைகளில் மகிழ்வுறும் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் 23வது நாளை எட்டி இருக்கிறது. இதை நாம் வைகிற விஷயம்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் என்னென்ன நடந்ததுன்னு. இப்போ இந்த சேனலில் அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. நம்ம கமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இவங்களே ஈரானுக்கு திட்டம் கொடுத்துருவாங்க போல தெரியுது. எப்படி நம்ம நேயர்கள் கமெண்ட் போட்டிருக்கேன்னா, இப்படிதான் பதுங்குவான் அமெரிக்கா, பேச்சுவார்த்தை உத்தரவாதம் என்ன வேணாலும் தான் சரண்டர் ஆகிறதுக்கு எதை வேண்டுமானாலும் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போது முதலில் அதை மீறுவார்கள். ஆகவே அடித்து முடித்து விட வேண்டும் என்பது நேயர்களுடைய கருத்து இல்லை, திட்டம் ஈரானுக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப உன்னிப்பான அதாவது வருமுன் என்னதான் இனிமே நடக்கும் இவங்களுடைய அமெரிக்கா இஸ்ரேலுடைய கேரக்டரை நம்ம நேயர்கள் நன்றாக புரிந்து கொண்டு போடுகின்ற இந்த கமெண்ட்டுக்கு நிறைய பேர் இந்த கமெண்ட்டை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் கொமினியின் கடைசி நிமிடங்கள்னு போட்டேன் பாருங்க, அந்த வீடியோவுக்கும் அந்த ரொம்ப தரமான கமெண்ட்டுகளை படிச்சுட்டு இந்த கமெண்ட்டை, அதாவது நேயர்கள் போடக்கூடிய கமெண்ட்டை பாராட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதில் லைக்ஸும் போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அடுத்தது இப்போ ஒரு அறிவிப்பு ரஷ்யாட்ட இருந்து, நாங்கள் வெறுமனே வாயு சவுடால் சொல்லி விட்டு கொண்டு இருப்பவர்கள் அல்ல, ஈரானோடு உறுதியாக நிற்கிறோம். இந்த உறுதி எதுல எல்லாம் வருது? முதல்ல கல்ஃப் கண்ட்ரிஸ்ல கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய வளைகுடா நாடுகள், மானங்கட்ட அரபு நாடுகள், அவனு வெளிப்படையா கொடுத்த தளங்களை தவிர அமெரிக்காவுக்கு ரகசியமா நிறைய தளங்களை வச்சிருக்கணும். தளங்களை வச்சிருக்காங்கிறத விட அவன் இங்க தளத்தை போட்டுட்டியோ, இதெல்லாம் ஏன் தளம், நீ என்னோட வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஆவெக்ஸோட கதையை சொல்லியிருக்கேன். இவனுடைய இராணுவ தளவாடங்களை அமெரிக்காட்ட வாங்கணும், கோடி கோடியா கொட்டி கொடுத்து அந்த இராணுவ தளவாடங்களை இயக்கணும்னா அமெரிக்க படை வீரர்கள் வரணும். கேவலமான அடிமைத்தனம். ஏன்னா சொகுசான வாழ்க்கை, எந்த கஷ்டமும் இல்லாம பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்கணும். இப்போ நம்ம ரஷ்யாவினுடைய இந்த வாக்குறுதியை நாங்கள் உறுதியாக கூட நிற்கிறாங்கிறதுல அவன் சேட்டலைட் வழியா எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த இமேஜஸை வச்சு நம்ம இமேஜஸ் உருப்படியான இமேஜ், அதனாலதான் வளைகுடாவில் உள்ள ரகசிய தளங்கள்ல கூட இல்லை. அமெரிக்க இராணுவத்தினரே விரட்டி விட்டுறாதீங்கப்பா, அவங்க வீட்டுகளில் வந்தாங்கன்னா ஹோட்டல்ல தங்க வச்சு காப்பாற்றுங்கன்னு ட்ரம்ப் வளைகுடா நாடுகளை காப்பாற்றுவதற்கு. அப்ப நம்ம அந்த காணொலியில சொன்னோம், இது வளைகுடா நாடுகளை காப்பாற்றுவதற்காக அல்ல, இப்பொழுது அமெரிக்க வீரர்களே வளைகுடா நாடுகள் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு தலைகீழாக மாறி இருக்கிறது. இப்போ புட்டினுடைய அடுத்த பெரிய உதவி என்ன தெரியுமா? இவன் தாக்குறான். நம்ம காசால பார்த்தோம், ரஃபாவை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் என்ன செய்திருக்கான், கொஞ்சம் அகலமா திறந்து விட்டுருக்கான். காசா கேக் வழியா அவங்க உணவு ரமலானை கொண்டாடினாங்க. நேற்று ஹமாஸோடைய அறிக்கை எங்களுக்காக தான் அவங்க சண்டை போடுறாங்கன்னு ரொம்ப நெக்குருகி அறிக்கை விட்டுருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த காசால உணவு தட்டுப்பாடு வந்துல, அதே மாதிரி இவனும் எங்கெல்லாம் குழந்தைகளு ஹாஸ்பிட்டலு, குழந்தை பள்ளிக்கூடங்கள், கேன்சர் சென்டர்லாம் இருக்குமோ அங்கதான் தாக்குறான். ஆனா காசாவில் எந்த தட்டுப்பாடும் வராமல் இவங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட ஏற்கனவே சாதாரண நேரத்துல இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு உண்டு ஈரானுக்கு. இப்போ அவங்க இருந்த டீசாலினேஷன் பிளான்டை முதல்ல அடிச்சிட்டான். இப்போ பவர் பிளான்ட் அடிப்பாங்கிறான். நாங்க அதுக்கு தரக்கூடிய தாக்குதல் வேறு விதமா இருக்குங்கிறாங்க. பயந்து போய் இருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு தாக்கலாம், வேற வழியில் அவனுக்கு என்ன தேவைன்னா தாக்கி செய்திகளை சொல்லிட்டு தாக்காமலே செய்தியை சொல்லிட்டு இருக்கணும். இப்போ புட்டினுடைய உதவி இதுல நமக்கு எப்படி ரொம்ப இதா வருதுன்னா, எந்த உணவுப் பொருளும் மருத்துவமும் இதுவும் உதவியும் தட்டுப்பாடு இல்லாம வந்துகிட்டே இருக்கு. நம்ம அதுக்காக ஒருத்தனுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னொருத்தன் நன்றி சொல்லாம கூட சைனா சைலண்டா உதவி செய்யும். இந்த 2 நாடுகளும் இவ்வளவு உறுதியாக நின்று உதவி செய்யும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இந்த உணவுப் பொருட்கள்ல நிறைய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் போயிருதா. அப்போ ஈரான் இந்த யுத்தத்தை பெரிய அளவுல உணவுப் பொருள் இல்லை, ஹோட்டல் இல்லை, சிலிண்டர் இல்லைன்னா கவலைப்படாம இந்த யுத்தத்தை முன்ன நின்று நடத்துவதற்கு பெரிய உதவியா இருக்கிறது இந்த 2ம். அதனாலதான் ஈரான் என்ன செய்து, ஹார்முஸ் பகுதியில இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை எல்லாம் சைனா கரன்சி சிஸ்டம் மாறுது. ஹார்முஸ் இப்ப ரெட்சியும் சேர்த்துக்கிட்டாங்க. ரெட்சி
கொஞ்சம் கொஞ்சமா சுயஸ் கனாலையும் சேர்த்துட்டாங்கன்னா இந்த எகிப்து பல்ல இழிச்சு நிற்க வேண்டியதான். அமெரிக்கா பயந்துகிட்டு தானே அவனுக்கு தளம் கொடுத்துக்கிட்டு இந்த ரஃபா அவனுக்கு சொந்தமானது. இஸ்ரேலுக்கு அதில் எதுவுமே கிடையாது. இஸ்ரேல் அதை கண்ட்ரோல் பண்றான், அந்த மக்களை பட்டினி போட்டு கொல்லுறான், இவன் எதுவுமே செய்யலை. ஆனா ஹமாஸ் பெரிய அளவில் அவங்கள கண்டிச்சிட்டு இருக்கல. காரணம் அண்டர் கிரவுண்ட் வழியா கொஞ்சம் அவங்க அங்கே இருந்தா பொருட்களை கொண்டு வராங்க. ஆக இப்போ சுயஸ் கனாலையும் கையில எடுத்துட்டா இனிமே இவங்களுக்கு பொருளாதார கஷ்டங்களும் இருக்காது. அதோட மட்டும் இல்லைங்க, ரெட் சீல நேற்று ஈரான் தாக்கியிருக்கு. டெட் சீல சாக்கடல்ல தாக்கியிருக்கு. அந்த அங்கே இருந்த இஸ்ரேலிய தளங்களை கப்பல்களை அழித்து இருக்கிறது. இனிமே அங்கேயும் நீ கப்பம் கட்டினாதான் உங்க கப்பல்களை இட்டு வைப்பேன். ரஷ்யா இஸ்ரேலுன்னு ஒன்று இனிமேல் எப்படி வருதுன்னு பார்ப்போம், என்ன ஷேப்பில் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒன்றுமே தெரியல, எல்லாத்தையும் அயன் கர்டன் போட்டு மூடி வச்சுட்டான், ஒரு செய்தியும் தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த யோகி ஹதர்நாத் ஹட்ஸு இந்த இஸ்ரேலிய பத்திரிகைகள் ரபுல்ஸ் இடையில பாடி கிடக்கு முடியல அப்படி இப்படின்னு சில அறிக்கைகள் மேலெழுந்த வாரியா ஈரானுடைய கண்ட்ரோலில் போயிட்டுது எல்லாமே. ஈரான் தான் இந்த யுத்தம் எப்படி போகணும்னு முடிவு செய்யுது எல்லாம் மேலெழுந்த வாரியா சொல்லியிருக்காங்களே தவிர உள்ள 12 நாள் அடிக்க தாங்கல, 23 நாள் தொடுத்து அடிச்சுட்டு இருக்கேன், புது புது மிசைல்லாம் போட்டு. என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரிய வரும். அதனால டெட்ஸில் இவன் அங்கே ஏதாவது பண்ண முடியுமான்னா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். அப்படி பண்ணா கூட ஈரானுக்கு கப்பம் கட்ட வேண்டிய ஒரு நிலை வரும். அப்போ ஈரான் இந்த நகர்களை ரொம்ப அழகாகவே செய்கிறது. நான் உங்களுக்கு நேற்று காணொலியில் ஒரு விஷயத்தை சொன்னேன். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தளபதிகளை மூத்தா போருக்கு நியமிக்கிறார்கள். 3 தளபதிகளை இவர் ஷஹீதாகிவிட்டால் இவர் ஷஹீதாகிவிட்டால் இவர்னு. கடைசியில் சொன்ன இப்னு ரவாஹாவும் இறந்து போன உடனே ஹாலித் பின் வலீத் அந்த லீடர்ஷிப்பை எடுத்துக்கிட்டாங்க. இது உலகத்துல மிகப்பெரியதொரு வழிகாட்டுதல். நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னதும் இருக்கிறது, சொல்லாமல் அவள் காட்டிய வழியும் இருக்கிறது. அதுலதான் இது வருது. ஒரு சஹாபியை ஒரு இடத்துக்கு கவர்னராக இருக்கும்போது அவர்கிட்ட மக்களிடையே பிரச்சனை நீ எப்படி தீர்ப்ப அப்படின்னு கேட்கும்போது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தீர்ப்பேன். இந்த ரெண்டுலையும் வரலையா, அப்போ என் பகுத்தறிவை கொண்டு தீர்ப்பேன், இப்போ நீ சரியான கவர்னர் போன்னு சொன்னாங்க. இந்த குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க முடிவு பண்ணும்போது அது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படாத விஷயம். இப்போ திடீர்னு நம்ம ஆபாசம் கூடாதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், திடீர்னு சினிமா தேட்டருக்கு போகக்கூடாது, ஆபாசமாக அணியக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்காக எங்கேயா சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் பேர் கேட்பாங்களா. அந்த மாதிரி இதுக்கு தான் அவங்க உன்னுடைய அறிவை கொண்டு நீ முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ அதே டோக்கன்ல நீங்க இங்க பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் இறந்த உடனே தலைமை பிரச்சனை வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்தாங்க, டக்குன்னு அந்த பொறுப்பை எடுத்த உடனே எல்லாரும் அவர்கிட்ட பைய செய்து அந்த தலைமை பிரச்சனை தீர்ந்தது. இப்போ ஒரு கேள்வியை வரலாறு முழுவதும் வைப்பது உண்டு. எல்லாத்துக்கும் வழிகாட்டின ரசூலுல்லாஹ். கிரேடில் டு தி கிரேவ்னு சொல்லுவாங்க, தொட்டிலில் இருந்து கபர்ஸ்தான் வரைக்கும் வழிகாட்டின ரசூலுல்லாஹ் தனக்கு பின்னாடி யார் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லவில்லை. அதுல என்ன தொங்குதுன்னு சொன்னா இந்த மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க. அதைத்தான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 பேர் ரசூலுல்லாஹ் சொன்ன ஷஹீத் ஆகிவிட்டால், அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே 3 பேரும் ஷஹீதான உடனே ஒன்றில் வெற்றி வரணும், இல்லைன்னா தோத்து போயிட்டான், இனிமே ரசூலுல்லாஹ் கூட யாரையும் சொல்லலையேன்னு இருக்கல. டக்குன்னு ஹாலித் பின் வலீத் ஒரு லீட் எடுத்தாரு, அந்த யுத்தத்தை விட்டார். அதே மாதிரி இதை ஈரான்ல எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, இந்த முகமது அலி ஜாஃபரி இருக்காருல்ல, இவருடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னா இதை பேஸ் பண்ணி இருக்கு. அவரு 31 கமாண்ட் சென்டரா ஈரானுடைய ஆர்மியை பிரிச்சிருக்காரு, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாத மாதிரி. ஆனா எப்படி தொடர்புன்னா வித்தவுட் டிக்ளேர் கெட்டிங் எ கமாண்ட் தே ஷுட் அட்டாக். கமாண்ட் கிடைக்காமலே தாக்கணும். எப்ப தாக்கணும், எங்கேயாவது ஒரு முக்கியமான ஒரு கமாண்ட் சென்டர்ல 31ல ஒரு கமாண்ட் சென்டர்ல ஒரு பகுதியில் அலி லாரிஜானி இருக்காருன்னா அவர் ஷஹீத் ஆகிட்டாருன்னு சொன்னா அங்க சின்ன குழப்பம் கூட வந்துடக்கூடாது. இன்னொரு கமாண்ட் சென்டர்ல இருந்து தாக்குதல் போயிடும். எவ்வளவு நுணுக்கமா அதை செட் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுக்கு பிறகு லார்ஜானியினுடைய யூனிட் அட்டாக்கு திரும்ப வந்துட்டுன்னு சொன்னா இவங்க அட்டாக்கை குறைச்சுவாங்க. அப்ப இப்போ இந்த புது மிசைல் எப்படி தெரியுமா வருது, ஒவ்வொரு கமாண்டுக்கும் கொஞ்சம் மிசைலை கொடுத்து டெவலப் பண்ண வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தனி பட்ஜெட்டு, தனி இன்டெலிஜென்ஸ், தனி ஆயுதம், தனி இராணுவ வீரர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ புது மிசைலு புது வேவ்ல வெளியில வந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்திருக்க மிகப்பெரிய மிசைல் என்னன்னா ஆள் இல்லாத, அடையாளம் காண முடியாத மர்ம ட்ரோன்கள். எப்படி போகுது இந்த யுத்தம் பாருங்க. இன்னும் பல ஆச்சரியங்கள். இந்த குழந்தை கொலைகளை செய்து, இன கூட்டுப்படுகொலைகளை செய்து
ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது. வெனிசுலால என்னைக்கு பொய்ய சொன்னான்னு நார்கோட்டிக்ஸ் டெரரிசம் நாந்தால போதைப் பொருள் கடத்துறதுல அவன் டெரரிஸ்டா செயல்பட்டான்னு அவனை பிடிச்சி கையும் களவும் விலங்கா போட்டு வச்சிருக்காங்க. அமெரிக்க சிறையில வச்சுக்கிட்டு அவன் இருக்க பெட்ரோல்லாம் இவன் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான். கிரீன்லாண்ட்ல அதே மாதிரிதான் கியூபால மக்களை கொண்டுட்டு இருக்கான். ஈரான்ல மட்டும்தான் கியூபாவுக்கும் வெனிசுலாவுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்குற நடவடிக்கை நடைபெறுகிறது. இணைந்திருங்கள். இந்த மர்ம ட்ரோன்கள் ட்ரோன் சேனம்லாம் செய்யன்னு பார்ப்போம். வாய்கிற தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.